वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कृताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। हरे श्रीमद्भागवतम्। कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्ण माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத்பாகவதம் முதல் மாதாஜி. ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு. ஸோ பரீட்சித் மகாராஜர் சின்ன குழந்தை பிறந்தாச்சு. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஜாத கர்மா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கிருபாச்சாரியார் இந்த மாதிரி மிகப்பெரிய பிராமணர்கள் இந்த குழந்தையை பற்றி சொல்றாங்க. அதுதான் நம்ம இங்கே படிச்சிட்டு இருக்கோம். பதம் 19. பிராமணூச்சுஹு பார்த்த பிரஜாபிதா சாக்ஷாத் இஷ்வாகு இவ மாணவः பிராமண்ய சத்யசந்தஸ்ச ராமோ தசரதீர் யதா. என்னென்ன புகழ் சொல்றான்னு பாருங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கற்றறிந்த பிராமணர்கள் கூறினர், பிரதாவின் புதல்வரே, இக்குழந்தை பிறப்பெடுக்கும் அனைவரையும் பராமரிப்பதில் மனுபுத்திரரான இஷ்வாகு மகாராஜனைப் போலவே இருப்பார். பிராமண கொள்கைகளை பின்பற்றுவதில், குறிப்பாக வாக்குறுதியை காப்பாற்றுவதில் இவர் தசரத மகாராஜனின் புதல்வரும் பரமபுருஷருமாகிய ஸ்ரீராமரை போலவே இருப்பார். இந்த அளவுக்கு பரீட்சித் மகாராஜனுடைய புகழ் சொல்லப்படுது. பொதுவா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலா புருஷோத்தமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அவருடைய லீலைகள்னால எல்லாரையும் கவரக்கூடியவர். லீலா புருஷோத்தமர். 2 பேருமே புருஷோத்தமர் தான். புருஷோத்தமர்னா புருஷ உத்தமர், எல்லாரை விடவும் உயர்வானவர்னு அர்த்தம். பட் பகவான் ஸ்ரீராமர் மரியாதா புருஷோத்தமர். எதனால? சொன்ன வாக்கு தவறவே மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார். பட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அவர் லீலா புருஷோத்தமர், என்ன வேணா பண்ணுவார். நம்ம பார்த்தோம், அவருடைய வாக்க அவரே காப்பாத்தல. எங்க பார்த்தோம் அவரோட வாக்க காப்பாத்தலைன்னு? எங்க பார்த்தோம்? ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் போர் புரிஞ்சு பீஷ்மருடைய லீலையில நம்ம பார்த்தோம். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? பீஷ்மருக்காக ஆயுதம் எடுத்தார். ஓகே, வெரி குட். நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய்.
பிரஜா என்னும் சொல் ஜட உலகில் பிறப்பெடுத்துள்ள ஜீவராசியை குறிக்கிறது. உண்மையில் ஜீவராசிக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஆனால் பகவானின் சேவையிலிருந்து அவன் பிரிந்திருப்பதாலும் ஜட உலகை அடக்கியாள அவன் ஆசை கொண்டிருப்பதாலும் அத்தகைய பௌதீக ஆசைகளை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக அவனுக்கு பொருத்தமான ஒரு உடல் வழங்கப்படுகிறது. இத்தகைய செயல்களால் ஒருவன் ஜட இயற்கை குணங்களின் பந்தத்திற்கு உள்ளாகிறான். மேலும் அவனது செயலுக்கு ஏற்ப ஜட உடலும் மாறுகிறது. இவ்வாறாக ஜீவராசி 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையில் உடல்களை மாற்றிக்கொண்டே போகிறான். ஆனால் பகவானின் பின்ன பகுதி என்பதால் வாழ்வின் எல்லா தேவைகளும் அளிக்கப்பட்டு பகவானால் அவன் பராமரிக்கப்படுவதுடன் பகவானாலும் புனித மன்னர்களாக உள்ள அவரது பிரதிநிதிகளாலும் அவன் பாதுகாக்கவும் படுகிறான். எல்லா பிரஜைகளும் அல்லது ஜீவராசிகளும் வாழ்ந்து அவரவர் சிறைவாசத்தை முடித்துக் கொள்வதற்காக இப்புனித மன்னர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றனர். உண்மையில் பரீட்சித்து மகாராஜன் ஒரு சீரிய அரசர் ஆவார். ஏனெனில் ராஜ்யத்தை அவர் சுற்றி பார்க்கும் வேளையில் கலிபுருஷனால் ஒரு பசு கொல்லப்படும் நிலையில் இருப்பதைக் கண்டார். அவனை கொலைகாரனாக கருதி உடனே அவனை தண்டிக்க முற்பட்டார். அதாவது புனித அரசர்களால் மிருகங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்பதையே இது குறிக்கிறது. ஏனெனில் ஜட உலகில் பிறந்தவர்களுக்கு வாழும் உரிமை இருக்கிறது அல்லவா? சூரிய கோலத்தில் அரசரிடமிருந்து மண்ணுலக அரசர் வரையிலுள்ள எல்லா ராஜரிஷிகளும் வேத இலக்கியங்களை பின்பற்றுவதில் அக்கறை கொண்டிருந்தனர். உயர் கிரகங்களிலும் கூட வேத இலக்கியங்கள் கற்பிக்கப்படுகின்றன. சூரிய தேவனுக்கு விவஸ்வான் பகவானால் உபதேசிக்கப்பட்டதை பற்றிய குறிப்பு பகவத்கீதையிலும் 4.1 உள்ளது. இதை சூரிய தேவன் அவரது மகனான மனுவுக்கும் மனு விஸ்வாகுமராஜனுக்கும் உபதேசித்தனர். இவ்வாறாக இது சீட பரம்பரையின் மூலமாக கைமாற்றப்பட்டது. பிரம்மாவின் ஒரு நாளில் 14 மனுக்கள் உள்ளனர். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மனு 7வது மனுவாவார். சந்ததியை உண்டு பண்ணும் பிரஜாபதியில் ஒருவரான இவர் சூரிய தேவனின் மகனாவார். இவர் வைவஸ்வத மனு எனப்படுகிறார். இவரது 10 புதல்வர்களுள் இஸ்வாகு மகாராஜனும் ஒருவராவர். இஸ்வாகு மகாராஜன் அவரது தந்தையான மனுவிடமிருந்து பகவத்கீதையில் கற்பிக்கப்பட்டிருப்பதைப் போலுள்ள பக்தி யோக முறையையும் கற்றறிந்தார். மனு அதை அவரது தந்தையான சூரிய தேவனிடமிருந்து பெற்றார். பிற்காலத்தில் பகவத்கீதையின் உபதேசங்கள் இஸ்வாகு மகாராஜனிடமிருந்து சீட பரம்பரை மூலமாக கீழிறங்கி வந்தது. ஆனால் காலப்போக்கில் சங்கிலி தொடர் யோகியமற்றவர்களால் உடைபட்டு போனது. எனவே குருட்சேத்திர போர்க்களத்தில் அது மீண்டும் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. ஆகவே எல்லா வேத இலக்கியங்களும் ஜட உலக சிருஷ்டியின் முதல் துவக்கத்திலிருந்தே இருக்கின்றன. இவ்வாறாக வேத இலக்கியங்கள் ஔபருஷேஷ மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவை அல்ல என்று அழைக்கப்படுகின்றன. பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட முதல் ஜீவராசியான பிரம்மா பகவானால் பேசப்பட்ட வேத அறிவை முதலாக கேட்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படிப்போம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதையுடைய ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க நமக்கு கொடுக்குறார். ஜீவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. என்ன ஸ்லோகம்? பகவத்கீதை ஸ்லோகம். இமம் விவஸ்யோகம் प्रोक्तवानहं नव्ययं विवस्वान् मनवे प्राह मनुरिक्वास त्वेप्रिवा. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பகவான் உபதேசித்தார். பகவான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தார். சூரிய தேவன் மனுக்கு மகனான மனுவிலிருந்து ஈஸ்வரன். ஓகே, நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் கேட்ட கேள்வி ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில சொல்லி இருக்கு. அது என்ன ஸ்லோகம் தான் கேட்டேன். நீங்க 4.1க்கு போயிட்டீங்க. ந ஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயக அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொல்ற. ந ஜாயதே ந அப்படின்னா ஜன பிறப்பு, ந இல்லை, பிறக்கிறது கிடையாது. ஆத்மா பிறக்கிறது கிடையாது. ந மிரியத்தே, ஆத்மா இறக்கிறதும் கிடையாது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வான பூயக அப்படின்னு சொல்ற. அஜோ நித்யக, நித்தியமா இருக்கக்கூடியது. அஜ பிறப்பற்றவன். சாஸ்வதமா இருக்கக்கூடியது. அதோ நித்யக சாஸ்வதோ எம் புராணோ, மிக பழமையானவன். ந ஹன்யத்தே, ஹன்யத்தைனா உடல் அழிக்கப்படுறது. ந ஹன்யத்தே, அழிக்கப்படுறது இல்லை. எப்போ? ஹன்யமானே ஷரீரே, உடல், சரீரம்னா உடல், சரீரம் அழிக்கப்படும் போது ஆத்மா அழிக்கப்படுறது கிடையாது.
அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக ஆத்மாவை பற்றி சொல்றாரு. ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது, ஆத்மா எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்படுறது கிடையாது, ஆத்மா மிக பழமையானவன், ஆத்மாவை அழிக்க முடியாது, உடலைத்தான் அழிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட ஆத்மா எதுக்காக இந்த உலகத்துல வந்து பிறக்குது அப்படிங்கிறத பிரபுபா சொல்றார். எதுக்கு? இந்த ஜட உலகை அடக்கி ஆளணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆசை. ஆத்மாவுக்கு என்ன ஆசை? நான் போய் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த அனுபவிக்கிற ஆசை இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை படைச்சு ஓ அப்படின்னு சொல்லி இங்க போட்டு விட்டுறாரு. அப்போ அந்த ஆத்மா அனுபவிக்கணும் அப்படின்னா ஆன்மீக உடல் அதுக்கு கிடையாது. ஆன்மீக உடல் எங்க இருக்கும்? ஆன்மீக உலகத்துல தான் அதுக்கு ஆன்மீக உடல் கிடைக்கும். அப்போ இந்த ஜட உலகத்துல அதுக்கு ஒரு ஜட உடல் கொடுக்கப்படுது. அந்த ஜட உடலுக்குள்ள போய் ஆத்மா மாட்டிக்குது. அதுதான் தந்தை மூலமா தாயுடைய கருப்பைக்கு செலுத்தப்பட்டு அங்க வந்து ஒரு ஜட உடல் கிடைக்குது. இந்த இருக்கு மேல நான் இருக்கேன். சோ அப்படி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது அதனுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி ஜட உடல்கள் கிடைச்சு இந்த பௌதிக உலகத்தை அடக்கி ஆளணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி பிரபுபாதர் எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க சொல்றாரு அப்படின்னா, மிகச்சிறந்த ராஜரிஷிகளான அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு இந்த உலகத்திலேருந்து விடுதலை அடையறதுக்கான வழியை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க மெயினா பண்றது. ராஜரிஷிகள்னா என்ன அர்த்தம்னா அதுதான். ஆத்மா சிறைப்பட்ட வாழ்க்கை, இந்த ஜட உடல்ல மாட்டிக்கிட்டு இந்த ஜட உலகத்துல அதுக்கு ஒரு சிறை மாதிரி, இது ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஜெயில விட்டு எப்படி வெளியில போறது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க தான் ராஜரிஷிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. வெறுமை அவங்க கிட்ட வரி வசூல் மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பௌதிக தேவைகளை மட்டும் பார்த்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் அவங்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ பரீட்சித் மகாராஜரை பத்தி ஒரு உதாரணம் சொல்றார் பிரபுபாதர். ஒரு சமயம் பரீட்சித் மகாராஜர் வந்து நகர்வலம் போறார். அப்படி நகர்வலம் போகும்போது அவர் பார்க்குற பின்னாடி அத்தியாயங்களை நம்ம பார்க்கலாம், 18, 19 அத்தியாயங்களை பார்க்கலாம். ஸோ அவர் அப்படியே நகர்வலம் போகும்போது அவர் பார்க்குறார் ஒரு ஒரு மனிதன், ரொம்ப அவ்வளவு நல்ல ஒரு உருவம் கிடையாது, ஒரு கோரமான உருவம் இருக்கு. ஆனா ஒரு அரசன் மாதிரி உடை அணிஞ்சிருக்கான். அரசன் மாதிரி உடை அணிஞ்சு என்ன பண்றான், அவன் செய்யற காரியம் என்ன அப்படின்னா ஒரு பசுவை வந்து கொல்ல போறான். ஸோ அப்போ பரீட்சித் மகாராஜர் பார்க்குறார், தகாத செயலாச்சே, ஒரு பசுவை வந்து எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அவருடைய வாளை உருவி அந்த மனிதனை கொல்ல போறார். அப்போ அவன் தான் கலிபுருஷன். கலிபுருஷன், கலியும் என்னது, ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கு அதுக்கும். சத்திய திரேத துவாபர கலி அப்படின்னு சொல்ற மாதிரி கலிக்கும் ஒரு உருவம் இருக்கு. அந்த கலிபுருஷன் தான் அந்த பசுவை கொல்றதுக்கு முயற்சி பண்றான். ஸோ அப்போ வாழை உருவி அந்த கலிபுருஷனை கொல்ல போறார். ஆனா அந்த கலிபுருஷன் என்ன பண்ணிடுறான், சரணடைஞ்சிடறான். சரணடைஞ்சவங்கள கொல்லக்கூடாது. யாராவது சரணடைஞ்சா என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. இது நம்ம ராமாயணத்திலையும் பார்க்கலாம். ராமர் வந்து சொல்லுவார், ராவணன் இப்ப கூட கெட்டு போயிடல, இப்ப கூட வந்து தான் செய்த தப்ப உணர்ந்து சரணடைஞ்சா நான் என்ன பண்றேன், விட்டுடுறேன்னு சொல்றார். அவனை வந்து மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றார். பட் ராவணன் அதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதனால சரணடைஞ்ச ஆத்மாவை அவங்க கொல்ல மாட்டாங்க. ஸோ அப்ப கலி வேண்டிக்கிறார், என்ன பண்ண முடியும், நானும் இருந்துதானே ஆகணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கலி இருக்கிறதுக்கு இடங்களை கொடுக்குறார். அந்த அத்தியாயங்கள் வரும்போது அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பிரபுபாதர் இந்த இன்சிடென்ட்டை எதுக்காக சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு பசுவையும் அவர் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணார். ஒரு உயிரினம் கூட அனாவசியமா கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பதான் அதுக்கப்புறம் தான் இந்த 4.1 எப்படி வந்து இந்த அரசர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, ஈவன் இந்த பூலோகத்துல மட்டும் கிடையாது, உயர் கிரகங்கள்ல கூட சாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றதுக்காக சூரிய தேவனுக்கு பகவான் உபதேசம் பண்ணார் இல்லையா. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இஷ்வாகவே பிரவீத் அப்படிங்கிற. மனு சூரிய தேவனான அவருடைய மகன் மனுவுக்கு அப்புறம் அவருடைய மகனான இஷ்வாக்கு மகாராஜன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. ஸோ பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனுக்கள் மாறுறாங்க. பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனுக்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுது. எப்படி நமக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுதோ அந்த மாதிரி பிரம்மாவுடைய ஒரு நாள், ஒரு பகல்ல 14 மனுக்கள் மாறுறாங்க.
பிரம்மாவோட ஒரு பகல் எத்தனை நாள், எத்தனை டைம் டியூரேஷன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? 1000 சதுரயுகம். 1000 சதுரயுகம். வெரி குட் வெரி குட் வெரி குட். 1000 சதுரயுகம். அப்போ 1000 × 14 நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 14 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எத்தனை நாள் வரும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி இந்த மனு யாரு, வைவஸ்வத மனு யாரு அப்படின்னாக்க 7வது மனு. இப்போ நமக்கு அவர் தான், அவருடைய ஆட்சியில தான் நம்ம இருக்கோம். நீங்க சங்கல்ப மந்திரம் கேட்டிருப்பீங்க இல்லையா? வைவஸ்வத மன்வந்திரே ஜம்புத்வீபே பாரத வர்ஷே பரத கண்டே மேருஹு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வைவஸ்வத மனுவை தான் அவங்க சொல்றாங்க. இந்த வைவஸ்வத மனு தான் அவர். வைவஸ்வத மனுவுடைய ஆட்சி காலத்துல நம்ம இங்க இருக்கோம். பட் நமக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் புரியாது. அவங்க என்னமோ மந்திரம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இதெல்லாம் ரியல் நடக்குது. அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு இங்க யார், இந்தியாவை யார் ஆட்சி பண்றா, தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்றா, அமெரிக்காவை யார் ஆட்சி பண்றா, அந்த விஷயங்கள் தான் நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இவருடைய ஆட்சி, இப்போ இந்த ஆட்சி மாறிடுச்சு, அந்த ஆட்சி வந்துருச்சு அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் இது வந்து என்னது, யூனிவர்சல் கவர்மெண்ட், மொத்த பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கிறவங்க. அப்ப நம்ம பிரபஞ்சத்தை யார் நிர்வகிக்கிறா? இந்த பிரம்மா நிர்வகிக்கிறார். அவருடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் வர்றாங்க. இப்போ நம்ம 7வது மனுவுடைய ஆட்சி காலத்துல இருக்கோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 7வது மனுவுடைய ஆட்சி காலத்துல பிரம்மாவோட 51வது வயது நடந்துட்டு இருக்கு. 50 வயது அவருக்கு முடிஞ்சிருச்சு. 51வது வயதுல பகல் பொழுதுல நம்ம இருக்கோம். பகல் பொழுதுலையும் அன்னைக்கு நாங்க கால்குலேட் பண்ணி, எங்க பக்தி வைபவ் கிளாஸ்ல எங்க டீச்சர் எங்களை கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தா பகல்ல வந்து 11 மணிலேருந்து 11:45 அந்த டைம் அவரோட டைம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 7வது மனுவோட டைம் வந்து அவரோட 3/4 மணி நேரத்தில் என்ன ஆயிடுவாங்க, இத்தனை மனுக்கள் வந்துருவாங்க. இவரோட ஆட்சி காலம் இப்படி இருக்கு. அந்த டைம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து டியூரேஷன் மாறுபடும். ஸோ இவரது 10 புதல்வர்கள் இஷ்வாகு மகாராஜனும் ஒருவர். அப்புறம் இஷ்வாகு மகாராஜன் அவரது தந்தையான மனுவிடமிருந்து பகவத்கீதையில் கற்பிக்கப்பட்டிருந்ததை போலுள்ள பக்தி யோக முறையை கற்றறிந்தார். ஸோ இதெல்லாம் அந்த மேலுலகங்களே சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா, அப்போ நாம இங்க இதெல்லாம் கத்துக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படின்னு பார்க்கலாம். வேதங்கள் அபௌருஷய அப்படின்னு சொல்லப்படுது. அபௌருஷய அப்படின்னாக்க, பௌருஷம் அப்படின்னா மனிதர்கள், பௌருஷம் ரிஷு அப்படின்னு சொல்ற பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல வரும். அப்போ மனிதர்கள் அவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், மனிதர்களால சொல்லப்பட்டது கிடையாது, மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது, அபௌருஷய அப்படின்னு அர்த்தம் வேதங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதனால பகவான் நேரடியாக உபதேசம் பண்ண பகவத்கீதை, பகவானை பத்தின இந்த பாகவதம், இதெல்லாமே அபௌருஷய அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். இக்ஷ்வாகு மகாராஜன் வைவஸ்த மனுவின் மகன்களுள் ஒருவரான இவருக்கு 100 மகன்கள் இருந்தனர். மாமிசம் உண்பதற்கு இவர் தடை விதித்தார். இவருடைய மரணத்திற்கு பின் இவரது மகனான சசாதன் அடுத்த அரசரானார். மனு இப்பதத்தில் இக்ஷ்வாகுவின் தந்தையாக குறிப்பிடப்பட்டுள்ள வைவஸ்த மனு 7வது மனு ஆவார். இவர் சூரிய தேவனின் மகனாவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதற்கு முன்பாக அதை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தார். மனித வர்க்கம் மனுவின் சந்ததியாகும். இந்த வைவஸ்த மனுவிற்கு இக்ஷ்வாகு, நபக, திருஷ்ட, சர்யாதி, நரிஷ்யந்த, நாபாக, திஷ்ட, கலுஷ, புருஷத்ர மற்றும் வசுமான் எனும் 10 மகன்கள் இருந்தனர். வைவஸ்த மனுவின் ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் பகவான் மச்சாவதாரமாக தோன்றினார். இவர் தமது தந்தையான விவஸ்வானிடமிருந்து பகவத்கீதையின் கோட்பாடுகளை கற்றறிந்து அதை தமது புத்திரரான இக்ஷ்வாகு மகாராஜனுக்கு உபதேசித்தார். திரேதாயுகத்தின் ஆரம்பத்தில் சூரிய தேவன் மனுவிற்கு பக்தி தொண்டை உபதேசித்தார். மனுவும் அதை மனித சமூகத்தின் நன்மைக்காக இக்ஷ்வாகு மகாராஜனுக்கு உபதேசித்தார். பகவான் ஸ்ரீராமர், பரமபுருஷ பகவான் ஸ்ரீராமராக தோன்றி தமது தூய பக்தரும் அயோத்தியின் அரசருமான தசரத மகாராஜனை தமது தந்தையாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீராமர் தமது பூரண அம்சங்களுடன் அவதரித்தார். அவரது அம்சங்கள் அனைவரும் அவரது இளைய சகோதரர்களாக தோன்றினர். வழக்கம் போல் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்காக திரேதாயுகத்தின் சைத்திர மாதத்தில் வளர்பிறையின் 9ஆம் நாளன்று பகவான் தோன்றினார். அவர் வாலிபராக இருந்த பொழுது மாமுனிவரான விஸ்வாமித்திரருக்கு உதவும் பொருட்டு சுபாகு எனும் அரக்கனை கொன்றதுடன் முனிவர்களின் அன்றாட கடமைகளுக்கு இடையூறு செய்து வந்த அரக்கியையும் தாக்கினார். பிராமணர்களும் சத்திரியர்களும் ஒத்துழைத்து பொதுமக்களின் நன்மைக்காக செயற்பட வேண்டும். பிராமண முனிவர்கள் பக்குவமான அறிவின் மூலம் மக்களுக்கு ஞானம் புகட்ட முயல்கின்றனர்.
அத்தகைய முனிவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது சத்திரியர்களின் கடமையாகும். பிரம்மண்ய தர்மம் எனப்படும் மனித வர்க்கத்தின் மிக உயர்ந்த பண்பாட்டை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஏற்ற சீரிய அரசராக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் இருந்தார். குறிப்பாக பகவான் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பாதுகாப்பு அளித்து உலகின் செழிப்பை மேலும் வளப்படுத்துகிறார். விஸ்வாமித்திரரின் வாயிலாக அசுரர்களை வெல்லக்கூடிய சக்திமிக்க ஆயுதங்களை அவர் நிர்வாக பொறுப்பில் உள்ள தேவர்களுக்கு அளித்தார். ஜனக மகாராஜனின் தனுர் யாகத்தில் பங்கேற்ற அவர் வெல்ல முடியாத சிவபெருமானின் வில்லை உடைத்து ஜனகரின் புதல்வியான சீதாதேவியை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு அவரது தந்தையான தசரத மகாராஜனின் உத்தரவுப்படி அவர் 14 ஆண்டு கால வனவாசத்தை ஏற்றார். தேவர்களின் நிர்வாகத்திற்கு உதவுவதற்காக அவர் 14,000 அசுரர்களை கொன்றார். மேலும் அசுரர்களின் சதியினால் அவரது மனைவியான சீதாதேவி ராவணனால் கடத்திச் செல்லப்பட்டாள். சுக்ரீவனின் சகோதரனான வாலியை கொல்ல சுக்ரீவனுக்கு உதவிய பகவான் சுக்ரீவனை தமது நண்பராக்கி கொண்டார். பகவான் ஸ்ரீராமரின் உதவியால் சுக்ரீவன் வானர ராஜனானார். சீதையை அபகரித்து சென்ற ராவணனின் ராஜ்யமான லங்காபுரிக்கு செல்ல இந்திய பெருங்கடலில் பாறைகளாலான ஒரு மிதக்கும் பாலத்தை அவர் நிர்மாணித்தார். பிறகு ராவணன் அவரால் கொல்லப்பட்டு ராவணனின் சகோதரரான விபீஷ்ணர் இலங்கையின் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார். அசுரனான ராவணனின் சகோதரர்களில் விபீஷ்ணரும் ஒருவராவார். ஆனால் பகவான் ஸ்ரீராமர் அவரை சிரஞ்சீவியாக்கினார். 14 ஆண்டுகள் கழிந்த பின் லங்கையின் விவகாரங்களை முடித்துக் கொண்ட பகவான் புஷ்பக விமானத்தில் அவரது ராஜ்யமான அயோத்தி திரும்பினார். மதுராவை ஆண்டு வந்த லவணாசுரனை கொல்லும்படி தமது சகோதரரான சத்ருகனுக்கு அவர் உத்தரவிட்டார். அவ்வாறு அசுரனும் கொல்லப்பட்டான். 10 அஸ்வமேத யாகங்களை அவர் நிறைவேற்றினார். பிறகு சரையு நதியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மறைந்து போனார். மிகச் சிறந்த இதிகாசமாகிய ராமாயணம் உலகில் ஸ்ரீராமர் நிகழ்த்திய வீரச் செயல்களை பற்றிய சரித்திரமாகும். மேலும் அதிகாரப்பூர்வமான ராமாயணம் மகாகவி வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். ஸோ பிரபுபாதர் நமக்கு சுருக்கமா ராமாயணத்தை கொடுத்துட்டார். பகவான் ஸ்ரீராமர் மரியாதா புருஷோத்தமர். எங்கேயாவது ராமர் லீலையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணார் அப்படின்னு கிருஷ்ணனுடைய லீலை மாதிரிலாம் நம்ம அவர்கிட்ட பார்க்க முடியாது இல்லையா? ரொம்ப ரிவரன்ஷியலாக இருப்பார். அவர் எப்போவுமே ரொம்ப கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமர். ஸோ அவருடைய சரித்தம் எல்லாருக்கும் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் இப்போ வர்ற ஜென்ரேஷன் தான் பாவம். அவங்களுக்கெல்லாம் சரியாக இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகவான் அவதரிக்கும் போது அவருடைய எல்லா அம்சங்களோட சேர்ந்து அவதரிக்கிறார். பகவான் தனியாக அவதரிக்கிறது கிடையாது. ராமர் வரன்னா லக்ஷ்மணர், இளைய பெருமாள், பரத சத்ருகுணர் எல்லாருமே அவதரிக்கிறாங்க. அதை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரமும் அப்படித்தான். சைத்தன்ய மகாபிரபு தனியாக வரல. சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமர், நித்யானந்தர், அத்வைத ஆச்சாரியார், மகாவிஷ்ணு, கதாதர் பண்டிட், ஸ்ரீமதி ராதாராணி, அதுக்கப்புறம் நாரதர், ஸ்ரீவாசவரர். ஸோ எப்போவுமே பகவான் தனியாக அவதரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி அவர் தனியாக அவதரிச்சு அப்படி இருந்தார் அப்படின்னாக்க அப்போ அவங்க சொல்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே யாரும் சாஸ்திரத்தில் இல்லாத யாரையும் நம்ம கடவுளாக ஏற்றுக்க கூடாது. அதையும் மீறி ஒருத்தர் கடவுள் அப்படின்னா அதுக்கு நிறைய எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. அதுல ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, பகவான் எப்பவுமே தன்னுடைய பரிவாரங்களோட அவதரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏஷ ததாச்சரண்யஸ்ச யதாஹி ஔசீனரச்சிபிஹி யசோ விதனிதா ஸ்வானாம் தௌஷ்யந்தீர் இவ யஜ்வனாம். மொழிபெயர்ப்பு: இக்குழந்தை உசீனர நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற சிபி சக்கரவர்த்தியை போல ஒரு கொடைவள்ளலாகவும் சரணடைந்தோரை காப்பவராகவும் இருப்பார். மேலும் துஷ்யந்த மகாராஜனின் புதல்வரான பரதனை போலவே இவரும் பரம்பரை பெயரையும் புகழையும் பரப்புவார். இது யாராவது எழுதிட்டே வரணும்னா எழுதிட்டே வரலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சரணடைந்த ஆத்மாக்களை காப்பாத்துறதுல யார மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுல அவர் ராமர் மாதிரி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொரு குணத்துக்கு ஒவ்வொருத்தர் உதாரணம் சொல்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னாக்க சிபி சக்கரவர்த்தியை போல ஒரு கொடைவரலா இருப்பார். அதுக்கப்புறம் துஷ்யந்த மகாராஜரை புதல்வரான பரதனை போலவே பரம்பரை பெயரையும் புகழையும் பரப்புவார். ஒவ்வொரு குணாதிசயத்துக்கு ஒவ்வொருத்தருடைய உதாரணம் கொடுக்கப்படுது. அவங்கள பத்தி பிரபுபாதர் நமக்கு பொருளையில சொல்றார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி.
பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஓர் அரசர் தானம் செய்தல், யாகங்களை செய்தல் மற்றும் சரணடைந்தோரை காத்தல் முதலான செயல்களால் புகழ் பெற்றவர் ஆகிறார். சத்திரிய அரசர் ஒருவர் சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் பெருமைப்படுகிறார். ஓர் அரசரின் இந்த மனோபாவம் ஈஸ்வர பாவ அல்லது நியாயமான நோக்கத்துடன் பாதுகாப்பு அளிப்பதிலுள்ள உண்மையான சக்தி என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதையில் பகவான் ஜீவராசிகள் தம்மிடம் சரணடைய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தாம் எல்லா பாதுகாப்பையும் அளிப்பதாகவும் உறுதியளிக்கிறார். பகவான் சர்வசக்தி படைத்தவரும் உண்மையே பேசுபவரும் ஆவார். எனவே அவரது பக்தர்களை பாதுகாப்பதில் அவர் தவறுவதே இல்லை. பகவானின் பிரதிநிதியான அரசர் அனைத்திற்கும் துணிந்து சரணடைந்த ஆத்மாக்களை காக்கும் இந்த மனோபாவத்தை பெற்றிருக்க வேண்டும். உசீனர நாட்டு அரசரான சிபி மகாராஜன் யயாதி மகாராஜனின் நெருங்கிய நண்பர் ஆவார். இவரால் சிபி மகாராஜனுடன் ஸ்வர்கலோகங்களுக்கு செல்ல முடிந்தது. சிபி மகாராஜன் தான் இறந்ததும் மாற்றப்படவிருக்கும் ஸ்வர்கலோகத்தை பற்றி அறிந்திருந்தார். இந்த ஸ்வர்கலோகத்தை பற்றி மகா பாரதத்தில் ஆதி பர்வம் 96.6.9 வர்ணிக்கப்பட்டுள்ளது. சிபி மகாராஜன் மிகச்சிறந்த கொடைவள்ளல் என்பதால் அவர் பெற்ற ஸ்வர்கலோக பதவியை யயாதிக்கு கொடுத்துவிட விரும்பினார். ஆனால் யயாதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யயாதி அஷ்டகருடனும் அவரை போன்ற மற்ற பெரும் ரிஷிகளுடனும் ஸ்வர்கலோகத்திற்கு சென்றார். ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் வழியில் ரிஷிகள் சிபியை பற்றி விசாரித்ததால் யயாதி சிபியின் புண்ணிய செயல்களை பற்றிய விளக்கத்தை கொடுத்தார். சிபியின் வழிபாட்டுக்குரியவரான யமராஜனின் அரசவையில் அவரும் ஒரு உறுப்பினர் ஆவார். பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுவதைப் போல் தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களின் லோகங்களுக்கு செல்கின்றனர். யாந்தி தேவா விருதா தேவான். எனவே சிபி மகாராஜனும் அக்குறிப்பிட்ட கிரகத்தில் மிகச்சிறந்த வைஷ்ணவ அதிகாரியான யமராஜனின் ஒரு சகாவானார். அவர் மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது சரண்டைந்த ஆத்மாக்களை காப்பவர் என்றும் கொடைவள்ளல் என்றும் புகழப்பட்டார். ஒருமுறை ஸ்வர்கராஜன் ஒரு கழுகின் உருவையும் அக்னிதேவன் ஒரு புறாவின் உருவையும் ஏற்றனர். கழுகால் விரட்டிச் செல்லப்பட்ட புறா சிபி மகாராஜனின் மடியில் அடைக்கலம் புகுந்தது. கழுகு அரசரிடமிருந்து புறாவை பெற விரும்பியது. அரசரும் கழுகை பார்த்து தான் வேறு மாமிசம் தருவதாக கூறி புறாவை கொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். கழுகு அரசரின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிறகு புறாவின் எடைக்கு சமமான மாமிசத்தை அரசர் தனது உடலிலிருந்தே வெட்டித்தர வேண்டும் என்று முடிவாயிற்று. புறாவுக்கு சம எடை கொண்ட மாமிசத்தை அரசர் தமது உடலிலிருந்து வெட்டி கொடுக்க துவங்கினார். ஆனால் எவ்வளவு சதையை வெட்டினாலும் அந்த மாயப்புறாவே பாரமாக இருந்தது. பிறகு அரசர் புறாவிற்கு ஈடாக தம்மையே தராசில் நிறுத்தியதை கண்ட தேவர்கள் அவரிடம் திருப்தி அடைந்தனர். ஸ்வர்கராஜனும் அக்னி தேவனும் தங்களது சொரூபங்களை வெளிப்படுத்தி அரசரை வாழ்த்தினர். தேவரிசி நாரதரும் கூட சிபி மகாராஜனை வாழ்த்தினார். சிபி மகாராஜன் அவரது ராஜ்யத்தில் உள்ள மனிதர்களின் திருப்திக்காக சொந்த மகனையே தியாகம் செய்தார். இவ்வாறாக கொடையிலும் பாதுகாப்பு அளிப்பதிலும் பரீட்சித் மகாராஜன் ஒரு 2வது சிபியாக இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. தௌசியந்தி பரதக சரித்திரத்தில் பல பரதர்கள் உள்ளனர். இவர்களுள் பகவான் ஸ்ரீராமரின் சகோதரரான பரதன், ரிஷப மகாராஜனின் புதல்வரான பரதன் மற்றும் துஷ்யந்த மகாராஜனின் புதல்வரான பரதன் ஆகியோர் பிரபலமானவர்களாவர். இம்மூன்று பரதர்களும் பிரபஞ்சம் முழுவதிலும் பிரபலமானவர்களாக இருந்தனர். இந்த மண்ணுலகம் ரிஷபராஜனின் மகனான பரத மகாராஜனின் நினைவாக பாரதம் அல்லது பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் துஷ்யந்தருடைய மகனின் ஆட்சியால் தான் இந்நிலம் பாரதம் எனப்படுகிறது என்று சிலர் கருதுகின்றனர். ரிஷப மகாராஜனின் மகனான பாரதனின் ஆட்சியால் தான் பாரத வருஷம் எனும் பெயரை இந்நிலம் பெற்றுள்ளது என்று நாம் நம்புகிறோம். அவரது ஆட்சிக்கு முன் இந்நிலம் இலாவிருத வருஷம் எனப்பட்டது. ஆனால் ரிஷபரின் மகனான பரதனுக்கு முடிசூட்டப்பட்டதும் இந்நிலம் பாரத வருஷம் என்று புகழப்பட்டது. இருப்பினும் துஷ்யந்த மகாராஜனின் மகனான பரதன் எந்த விதத்திலும் குறைந்தவரல்ல. இவர் புகழ்பெற்ற அழகியான சகுந்தலையின் மகனாவார். துஷ்யந்த மகாராஜன் காட்டில் சகுந்தலையின் காதல் வலையில் விழுந்தார். இதனால் பரதன் பிறந்தார். அதன் பிறகு கண்வ முனிவரின் சாபத்தால் மகாராஜன் தமது மனைவியை சகுந்தலையை மறந்து போனார். குழந்தை பரதன் அவரது தாயால் காட்டில் வளர்த்து வரப்பட்டார். பிள்ளை பிராயத்திலேயே அவர் மிகவும் சக்தி படைத்தவராக இருந்ததால் சிறு குழந்தைகள் நாய் பூனைகளுடன் விளையாடுவதைப் போலவே காட்டிலுள்ள யானை சிங்கங்களை எதிர்த்து அவற்றுடன் அவர் சண்டை செய்வார். சிறுவன் பேரவையான இக்காலத்து தார்ஷனை கூச்சனூச்சனா விட அதிக சக்தி படைத்தவராக இருந்ததால் காட்டிலுள்ள ரிஷிகள் அவரை சர்வ மனன் அல்லது அனைவரையும் அடக்கியாளக்கூடியவர் என்று அழைத்தனர். பரத மகாராஜனை பற்றிய முழு விவரம் மகாபாரதத்தின் ஆதி பர்வத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் அல்லது குருக்கள் துஷ்யந்த மகாராஜனின் மகனான புகழ் பெற்ற பரத மகாராஜனின் வம்சத்தில் பிறந்தவர்கள் என்பதால் சில சமயங்களில் பாரத என்று அழைக்கப்பட்டனர். தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஸோ இந்த சிபி சக்கரவர்த்திய கதையை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா சிபி சக்கரவர்த்தியை பத்தி இந்த பருந்தும் அந்த புறாவும் இந்த கழுகும் அந்த புறாவும் வந்து இந்த மாதிரி தேவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு இந்த கதை மாதிரி கேட்டிருப்போம், என்னது நீதி கதைகள் மாதிரி நம்ம கேட்டிருப்போம். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நமக்கு வந்து பிரபுபாதர் கொடுக்குறாரு. அப்போ தேவர்கள்லாம் அவர்கிட்ட சந்தோஷப்பட்டு அவருக்கு சொர்க்கலோகத்தை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யயாதி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அரசர். யயாதி பற்றியும் நம்ம பாகவதத்துல படிக்கலாம். யயாதி மகாராஜனுடைய புகழ் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மன்னர் யயாதி. அதுக்கப்புறம் பரத மகாராஜனுடைய புகழையும் நம்ம பார்த்தோம். ஸோ ரிஷபதேவருடைய மகனான பரத மன்னர் தான் வந்து 3 பிறவி எடுக்கிறார். முதல்ல ரிஷபதேவருடைய மகன் பரதரா இருந்து உலகத்தை ஆட்சி பண்ணி அவர் இளமையா இருக்கும் போதே எல்லாத்தையும் துறந்து காட்டுக்கு போறார். ஆனா அங்க போயிட்டு பகவானுடைய பக்தி சேவையில சரியான முறையில ஈடுபட்டிருந்தார். நம்ம வந்து அதாவது நவவித பக்தி கிடையாது, பக்தியினுடைய 9 நிலைகள் நம்ம வந்து பார்ப்போம். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு அதுல பாவான்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நிலை வரைக்கும் போயிட்டார், பாவா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டார். ஆனா அந்த நிலையில இருந்து அவர் என்ன ஆயிட்டாரு, அடுத்து ஒரு மிருக உடலுக்கு போகும்படி ஆயிடுச்சு. மான் உடலுக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா, ஒரு மான்குட்டியை காப்பாற்ற போய் அந்த மான்குட்டியுடைய ஞாபகத்திலே இருந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சமயத்துல அவருக்கு மரணமும் நிகழ ஒரு மானா பிறக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா பண்ண பக்தியுடைய காரணத்தினால அவருக்கு அந்த மான் உடல்லையும் என்ன ஞாபகம் இருந்தது, தான் முன்னாடி வந்து பரத மன்னனா இருந்து பகவானுக்கு பக்தி பண்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ அந்த பரதர் தான் மான் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஸோ எல்லா மான் மாதிரி அவர் என்ன பண்ணலை, பிறந்த உடனே அம்மா மானத்தோடு பின்னாடி போகலை, காட்டில் போய் அது பாட்டுக்கு துள்ளி விளையாடல, எங்கே சுற்றி வந்துட்டு இருந்தார், தான் எங்கே இருந்து தன்னுடைய ஆன்மீக சாதனையை செஞ்சாரோ அதே புலகாசிரமத்தையே சுற்றி 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 வரார். அதை விட்டு அவர் எங்கேயும் போகவே இல்லை. அதே மாதிரி ஒரு மான் அப்படின்னாக்கா அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பசும் புல் இருந்தால் அது என்ன பண்ணும், ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, வெறும் காஞ்ச இலையெல்லாம் தேடி தேடி சாப்பிட்டுட்டு அந்த புலகாசிரமத்தை சுத்தி அந்த ரிஷிகள் என்ன படிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அதுலயே கவனமா இருந்தார். அப்புறம் அடுத்த உடல் அவருக்கு ஒரு பிராமண குடும்பத்துல பிறக்கிற உடல் கிடைச்சது. ஒரு பிராமணரா பிறந்தார். அப்போ அவருடைய பேர் வந்து ஜடம்னு வச்சுட்டாங்க. ஏன்னா எதையுமே அவர் கண்டுக்கிறது இல்லை, அவர் ஜடம் மாதிரி இருந்தார். ஸோ நம்ம பாகவதத்தில் படிக்கும்போது ஜடபரதா அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். அதே பரதர் தான் அப்படிங்கிறதுனால ஜடபரதான்னு படிப்போம். ஸோ பிரபுபாதர் இங்கே அடுத்தது துஷ்யந்த மகாராஜனுடைய மகனை பற்றி சொல்கிறாரு. பரதன். டார்ஜான் என்ன பெரிய டார்ஜான், அந்த கேரக்டர்லாம் இமேஜினரி கேரக்டர். பட் இதெல்லாம் என்ன, யார் உண்மையாக வாழ்ந்தவங்க, சரித்திரம் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, அதை விட நிறைய சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த நாளில் அந்த டார்ஜான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது இதெல்லாம் தெரியும், சகுந்தலையுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. தன்பினாம் அகரணீர்யேஷ துல்யஸ்சார்ஜுனயோர்த்வயோஹு ஹுதாஷ இவ துர்தர்ஷ சமுத்திர இவ துஷ்தரஹ. இக்குழந்தை பெரும் வில்லாளிகளுக்கிடையில் அர்ஜுனனை போல திறமை மிக்கவராக இருப்பார். இவர் நெருப்பை போல தடுக்க முடியாதவராகவும் சமுத்திரத்தை போல மிஞ்ச முடியாதவராகவும் இருப்பார். ஸோ இந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்து எப்படி கணிக்கிறாங்க, எவ்வளோ அழகா வந்து இந்த குழந்தையுடைய குணாதிசயங்கள், இந்த குழந்தையுடைய வீரம், பின்னாடி அவர் வந்து எப்படி எப்படி இருக்க போறார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்து ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். சரித்திரத்தில் 2 அர்ஜுனர்கள் உள்ளனர். ஒருவர் கைகய தேசத்து ராஜனான கார்த்த வீரிய அர்ஜுனர் ஆவார். மற்றவர் குழந்தையின் பாட்டனார் ஆவார். 2 அர்ஜுனர்களுமே வில்வித்தையில் புகழ்பெற்றவர்களாவார். குழந்தை பர்ஷித் குறிப்பாக போரிடுவதில் அவ்விருவருக்கும் இணையற்றவராக இருப்பார் என்று
முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது. பாண்டவ அர்ஜுனனை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பாண்டவ அர்ஜுனன் பகவத்கீதையின் புகழ்குரியவரான இவர் பாண்டு மகாராஜாவின் சத்திரிய மகனாவார். குந்தி தேவியின் எந்த தேவரையும் அழைக்கக்கூடிய வரத்தை பெற்றிருந்தார். எனவே இவள் இந்திரனை அழைத்ததால் அர்ஜுனன் பிறந்தார். எனவே அர்ஜுனன் ஸ்வர்க ராஜனாக இந்திரனின் ஒரு முழு அம்சமாவார். இவர் பால்குண பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பிறந்தவர் என்பதால் பால்குனி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் குந்தியின் மகனாக தோன்றிய பொழுது அசரீரி வாக்குகளின் மூலம் அவரது பெருமைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தேவர்கள், கந்தர்வர்கள், ஆத்திரியர்கள், சூரியனிலிருந்து ஆதித்யர்கள் சூரியனிலிருந்து வந்தவர்கள், ருத்ரர்கள், வசுக்கள், நாகர்கள், முக்கியமான ரிஷிகள், அப்சரர்கள், ஸ்வர்கலோக பெண்மணிகள் ஆகியோரை போன்ற பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவரும் அச்சடங்கில் பங்கு கொண்டனர். அப்சராக்கள் அவர்களது ஸ்வர்கலோக நடனங்களாலும் பாடல்களாலும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையும் அர்ஜுனனின் தாய்மாமனுமான வசுதேவர் தனது பிரதிநிதியாக கஷ்யபரை அனுப்பி நியமிக்கப்பட்டுள்ள எல்லா சமஸ்காரங்களிலும் புனிதப்படுத்தும் சடங்குகள் அர்ஜுனனை தூய்மைப்படுத்த செய்தார். அவரது பயிர் சூட்டு விழா ரிஷிகள் மற்றும் ஆகியோரின் முன்னிலையில் நிகழ்ந்தது. அவர் திரௌபதி, சுபத்ரா, சித்திரங்கதா மற்றும் உலுபி ஆகிய 4 மனைவிகளை திருமணம் செய்து முறையே ஸ்ருதகீர்த்தி, அபிமன்யு, பப்ருவாகன மற்றும் ராவான் ஆகியோரை பெற்றார். மாணவ பருவத்திலிருந்தே இவர் பேராசிரியரான துரோணாச்சாரியரிடம் கல்வி கற்றார். இவருடன் மற்ற பாண்டவர்களும் குருக்களும் கூட இருந்தனர். ஆனால் மற்றவர்களை விட இவர் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டினார். நல்லொழுக்கத்தில் இவர் கொண்டிருந்த பற்றினால் துரோணாச்சாரியாரால் மிகவும் கவரப்பட்டார். இவரை முதல் தர மாணாக்கராக ஏற்ற துரோணாச்சாரியார் அவரிடம் பேரன்பு கொண்டு யுத்த கலையின் எல்லா அம்சங்களையும் அவருக்கு இதயபூர்வமாக போதித்தார். இவர் தீவிர ஆர்வம் கொண்ட மாணாக்கராக இருந்ததால் இரவு நேரத்திலும் இவர் வில் வித்தையை பயில்வது வழக்கம். இவ்வெல்லா காரணங்களினாலும் பேராசிரியரான துரோணாச்சாரியார் இவரை உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளியாக மாற்ற உறுதி கொண்டார். இலக்கை தாக்கும் சோதனையில் இவர் மிகச் சிறந்தவராக தேர்வு பெற்றார். இதனால் துரோணாச்சாரியார் மிகவும் திருப்தி அடைந்தார். மணிபுரத்திலும் திரிபுரத்திலும் உள்ள அரச குடும்பத்தினர் அர்ஜுனனுடைய மகனான பப்ருவாகனரின் வம்சத்தை சேர்ந்தவர்களாவார். அர்ஜுனன் துரோணாச்சாரியரை ஒரு முதலையின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றினார். இதனால் திருப்தியடைந்த அவர் பிரம்மசிரஸ் என்னும் ஆயுதத்தை அவருக்கு பரிசளித்தார். துரோணாச்சாரியரிடமிருந்து விரோதம் கொண்டிருந்த துருப மகாராஜன் அவரை தாக்கிய பொழுது அர்ஜுனன் அவரை கைது செய்து துரோணாச்சாரியரின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் துருப மகாராஜனுக்கு சொந்தமான அகிச்சத்ர என்னும் நகரை கைப்பற்றி துரோணாச்சாரியரிடம் அதை ஒப்படைத்தார். பிரம்மசிரஸ் ஆயுதத்தை பற்றிய ரகசியம் அர்ஜுனனுக்கு விளக்கப்பட்டது. அர்ஜுனனும் தேவைப்படும் பொழுது மட்டுமே, அதாவது அவர் துரோணாச்சாரியார் தனது எதிரியாக மாறும் பொழுது மட்டுமே அந்த ஆயுதத்தை பிரயோகிப்பதாக அவருக்கு வாக்களித்தார். இதன் மூலமாக எதிரி படைகளில் இருந்து துரோணாச்சாரியார் குருட்சேத்திர யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானித்துக் கொண்டார். துருப மகாராஜன் துரோணாச்சாரியாரின் சார்பாக அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்டார் என்றாலும் அந்த இளம் வீரருக்கு தனது மகளான திரௌபதியை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். துரியோதனால் திட்டமிடப்பட்ட ஒரு அரக்கு மாளிகை தீயில் அர்ஜுனன் மரணமடைந்தார் என்ற பொய் செய்தியை கேட்ட பொழுது அவர் ஏமாற்றமடைந்தார். எனவே திரௌபதியின் சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்த அவர் உயரே தொங்கும் ஒரு மீனின் கண்ணை அம்பால் துளைக்கக்கூடியவர் திரௌபதியை மணக்கலாம் என்று அறிவித்தார். அர்ஜுனனால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதாலேயே இந்த சூழ்ச்சியை அவர் செய்தார். இறுதியில் அர்ஜுனனுக்கு ஈடான தகுதியை பெற்றிருந்த தன் மகளை அர்ஜுனனிடம் ஒப்படைப்பதில் அவர் வெற்றியும் பெற்றார். அர்ஜுனனின் சகோதரர்கள் அச்சமயத்தில் துரியோதனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மாறுவேடத்தில் தரைமறைவாக வாழ்ந்து வந்தனர். அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் திரௌபதியின் சுயமரத்திற்கு பிராமணர்களின் உடையில் சென்றிருந்தனர். கூடியிருந்த சத்திரிய அரசர்கள்
அனைவரும் ஒரு ஏழை பிராமணனுக்கு திரௌபதியை தன் கணவராக மாலை சூட்டியதை கண்டனர். அப்பொழுது பிராமண உடையில் இருந்தவர் அர்ஜுனன் தான் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருக்கு வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாகலோகத்தில் ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நமஸ்காரம் கிருஷ்ண. மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஸோ பெரிய பொருளுடையா இருக்கு. 2 பேர் யாராவது இன்னொருத்தர் யாராவது படிக்கலாம். So, இதுக்கு நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவையா உங்களுக்கு? இல்ல படிச்சுட்டே போலாமா? வேண்டாம் மாதாஜி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் மாதாஜி. ஸோ அதனால ஏன்னா ஒரு ஃப்ளோ கரெக்டாக பிரபுபாதர் நமக்கு வந்து எல்லாம் புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் படிங்க மாதாஜி. உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? நான் மறந்துட்டேன். சாந்தி மணிவாசன் மாதாஜி. சாந்தி மாதாஜி. ஓகே படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாகலோகத்தைச் சேர்ந்த உலுப்பி என்னும் பெண்ணை ஹரித்துவாரில் சந்தித்த அவர் அவளால் கவரப்பட்டவரானார். இதனால் இரவான் என் பிறந்தார். அதை போலவே மணிப்புர ராஜனின் மகளான சித்ராங்கதையும் அவர் சந்தித்தார். இதனால் பப்ருவாகனர் பிறந்தார். தமது தங்கையான சுபத்ராவை கடத்தி செல்ல அர்ஜுனனுக்கு உதவுவதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு திட்டம் தீட்டினார். ஏனெனில் அவளை துரியோதனிடமிருந்து ஒப்படைத்துவிட பலதேவர் எண்ணியிருந்தார். யுதிஷ்டரும் ஸ்ரீகிருஷ்ணரின் கருத்தை ஒப்புக்கொண்டார். இவ்வாறாக சுபத்ராவை பலவந்தமாக தூக்கிச் சென்ற அர்ஜுனன் அவளை மணந்து கொண்டார். சுபத்ராவின் மகன் அபிமன்யு. இவர் பரிசித் மகாராஜனின் தந்தையாவார். அர்ஜுனன் காண்டவ வனத்திற்கு தீ வைத்து அக்னி தேவனை திருப்திப்படுத்தினார். எனவே அக்னி தேவனும் அர்ஜுனனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தார். காண்டவ வனத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் கோபமடைந்த இந்திரன் மற்ற எல்லா தேவர்களுடனும் அர்ஜுனனுடன் போர் செய்து தோல்வியடைந்த பின் ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பி சென்றார். மாயாசுரன் என்பவனுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் அர்ஜுனன் வாக்களித்தார். மாயாசுரனும் தேவதத்தம் என்று அழைக்கப்படும் மதிப்புயர்ந்த ஒரு சங்கை அவருக்கு பரிசளித்தார். இதை போலவே அர்ஜுனனுடைய வீரத்தில் திருப்தியடைந்த இந்திரனும் அவருக்கு பல்வேறு மதிப்புயர்ந்த ஆயுதங்களையும் பரிசளித்தார். மகதராஜனை தோற்கடிப்பதில் யுதிஷ்டர் மகாராஜன் ஏமாற்றம் அடைந்த பொழுது அர்ஜுனன் தான் அவருக்கு எல்லா வகையான உறுதிமொழிகளையும் தந்தார். இவ்வாறாக அர்ஜுனன், பீமன் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய மூவரும் ஜராசந்தனை கொல்ல மகத நாட்டிற்கு புறப்பட்டனர். உலகிலுள்ள மற்ற எல்லா அரசர்களையும் பாண்டவர்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு வெளியேறி சென்ற அர்ஜுனன் கெளிந்த நாட்டை கைப்பற்றிய பகதத் ராஜானை வென்றார். பிறகு அவர் அந்தகிரி, உலுகாபுரம் மற்றும் மோதபுரம் போன்ற நாடுகளின் வழியாக பிரயாணம் செய்து எல்லா அரசர்களையும் கீழ்ப்படிய செய்தார். சில சமயங்களில் அவர் கடுந்தவங்களை மேற்கொண்டார். இதனால் பிறகு இந்திரதேவனிடமிருந்து அவர் வெகுமதியை பெற்றார். சிவபெருமானும் கூட அர்ஜுனனின் பலத்தை சோதிக்க விரும்பி ஒரு பூர்வ குடிமகனின் உருவில் அவரை சந்தித்தார். அவ்விருவருக்கும் பெரும் போர் நிகழ்ந்தது. இறுதியில் அவரிடம் திருப்தியடைந்த சிவபெருமான் தமது சுயரூபத்தை காட்டினார். அர்ஜுனனும் அவரை அடக்கத்துடன் வணங்கினார். இதனால் திருப்தியடைந்த சிவபெருமான் அவருக்கு பாசுபத ஆயுதத்தை பரிசளித்தார். வெவ்வேறு தேவர்களிடமிருந்தும் பல்வேறு முக்கிய ஆயுதங்களையும் அவர் பெற்றார். அவர் யமராஜனிடமிருந்து தண்டாஸ்திரத்தையும், வர்ணனிடமிருந்து பாசஸ்திரத்தையும் மற்றும் சர்வலோக பொருளாளரான குபேரனிடமிருந்து அந்த ஸ்தானஸ்திரத்தையும் பெற்றார். சந்திரலோகத்திற்கும் அப்பால் உள்ள இந்திரலோகத்திற்கும் அவரை வரவழைக்க இந்திரன் விரும்பினார். இந்திரலோகவாசிகளால் வரவேற்கப்பட்டார். அவர் இந்திரனின் சர்வலோக பாராளுமன்றத்தில் நன்கு உபசரிக்கப்பட்டார். பிறகு இந்திர தேவனை சந்தித்த அவருக்கு இந்திரன் தனது வஜ்ராயத்தையும் பரிசளித்ததுடன் ஸ்வர்கலோக போர்க்கலையையும் சங்கீதத்தையும் கூட கற்பித்தார். ஒரு வகையில் இந்திரன் தான் அர்ஜுனனின் உண்மையான தந்தை ஆவார். எனவே மறைமுகமான புகழ்பெற்ற சர்வலோக அழகியான ஊர்வசியை அர்ஜுனனிடம் அனுப்பி அவரை மகிழ்விக்க இந்திரன் விரும்பினார். ஸ்வர்க்கத்தின் சமூக பெண்கள் சிற்றின்ப ஆசை உள்ளவர்களாவர். இதனால் மனிதர்களிலேயே பலசாலியான அர்ஜுனனை சந்திக்க அவள் பேராவல் கொண்டாள். அவரது அறைக்குள் அவரை சந்தித்த அவள் தனது ஆசைகளை வெளிப்படுத்தினாள். ஆனால் ஊர்வசியின் முன் தன் கண்களை மூடிக்கொள்வதன் வாயிலாக தமது மாசற்ற ஒழுக்கத்தை அவர் காப்பாற்றிக் கொண்டார். மேலும் அவளை குருவம்சத்தின் தாய் என்றழைத்து தாம் தாய்களான குந்தி, மாத்ரி மற்றும் சசிதேவி இந்திரனின் மனைவி ஆகியோரின் நிலையில் அவளையும் நிறுத்தி பேசினார். ஏமாற்றமடைந்த ஊர்வசி அர்ஜுனனை சபித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள்.
சொர்க்கலோகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ரிஷியான லோமாசரரை சந்தித்து யுதிஷ்டர் மகாராஜனை பாதுகாக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொண்டார். அவரது விரோதியான துரியோதனன் கந்தர்வர்களிடம் சிறைப்பட்டிருந்த பொழுது அவனை காப்பாற்ற விரும்பிய அர்ஜுனன் அவனை விடுவிக்கும்படி கந்தர்வர்களிடம் விண்ணப்பித்தார். ஆனால் கந்தர்வர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். இவ்வாறாக அர்ஜுனன் அவர்களுடன் போரிட்டு துரியோதனை விடுவித்தார். பாண்டவர்கள் மாறுவேடத்தில் வாழ்ந்த பொழுது விராடமராஜனின் சபையில் அர்ஜுனன் தன்னை ஒரு அலியாக காட்டிக்கொண்டு தனது எதிர்காலத்தில் மருமகனான உத்தராவின் சங்கீத ஆசிரியராக பணியாற்றினார். அப்பொழுது விராடராஜனின் சபையில் அவர் பிருகலைன் என்று எல்லோராலும் அறியப்பட்டார். மேலும் பிருகலனின் மாறுவேடம் பூண்டிருந்த அர்ஜுனன் விராடராஜனின் மகனான உத்தரனின் சார்பாக போரிட்டு குருக்களை வென்றார். அவரது ரகசிய ஆயுதங்கள் ஒரு சோமி மரத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டு இருந்தன. மேலும் அவற்றை கொண்டு வரும்படி அவர் உத்தராவிற்கு கட்டளையிட்டார். பாண்டவர்களின் சொரூபம் பிறகு உத்தராவிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. குருக்களுக்கும் விராடர்களுக்கும் நிகழ்ந்த போரில் அர்ஜுனன் இருந்தார் என்பது துரோணர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டது. பிறகு குருச்சேத்திர போரில் கர்ணனை போன்று பல சிறந்த தளபதிகளையும் மற்றவர்களையும் அர்ஜுனன் கொன்றார். குருச்சேத்திர யுத்தத்திற்கு பிறகு திரௌபதியின் 5 மகன்களையும் கொன்ற அஸ்வத்தமனையும் அவர் தண்டித்தார். பிறகு எல்லா சகோதரர்களும் பீஷ்ம தேவரிடம் சென்றனர். குருச்சேத்திர போர்க்களத்தில் பகவத்கீதையின் தத்துவங்கள் மீண்டும் பகவானால் பேசப்பட்டதற்கு ஒரே காரணம் அர்ஜுனன் மட்டுமே ஆவார். குருச்சேத்திர போர்க்களத்தில் அவர் நிகழ்த்திய அற்புத செயல்கள் மகாபாரத்தில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஆயினும் அர்ஜுனன் அவரது மகனான பர்வவாகனனால் மணிப்புரத்தில் தோற்கடிக்கப்பட்டு மூச்சையடைந்து விழுந்த பொழுது உலுப்பி அவரை காப்பாற்றினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறைந்து விட்ட பிறகு அச்செய்தியை அர்ஜுனன் துவாரைக்கு எடுத்து சென்ற பொழுது விதவைகளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் மனைவிகள் அனைவரும் அவர் முன் விசாரிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் அவரை பிற்காலத்தில் வசுதேவர் இருந்த பொழுது கிருஷ்ணர் இல்லாததால் அவரது ஈமச்சடங்குகளை அர்ஜுனன் நிறைவேற்றினார். கிருஷ்ணரின் மனைவியர் அனைவரையும் அர்ஜுனன் இந்திர பிரதேசத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது வழியில் அவர் தாக்கப்பட்டார். அப்போது பெண்களை அவரால் பாதுகாப்பதில் வைத்துக்கொள்ள காப்பாற்ற முடியாமல் போயிற்று. இறுதியாக வியாசதேவரின் அறிவுரைப்படி எல்லா சகோதரர்களும் மகாபிரஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டனர். செல்லும் வழியில் அவரது சகோதரனின் வேண்டுகோளின்படி முக்கியமான ஆயுதங்கள் அனைத்தையும் பயனற்றவைகளாக கருதி அவற்றை நீருக்குள் போட்டுவிட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப விரிவான அர்ஜுனனை பத்தி பிரபுபாதர் நமக்கு சொல்லியிருக்கார். இதுல இந்த 2 விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அர்ஜுனன் வந்து அந்த உடலுடைய எங்க போறாருன்னா சொர்க்கலோகத்துக்கு போறார். சாதாரணமா அது யாராலும் பண்ண முடியாது. இதே உடலோட என்ன பண்ண முடியாது, மானுட உடலோட சொர்க்கலோகத்துக்கு போக முடியாது. பட் அவருக்கு அந்த பெனடிக்ஷனும் கிடைச்சிது. சொர்க்கலோகத்துக்கு போறார். அப்போ இந்திரன் வந்து பலவிதமான பரிசுகள் கொடுக்குறாரு, அவர் நல்லா கவனிச்சுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அப்பதான் வந்து ஊர்வசியை வந்து சரி ஓகே கொஞ்சம் அர்ஜுனனுக்கு சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஊர்வசியை அனுப்பி வைக்கிறார். பட் அர்ஜுனன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்திரனும் அவரை ஊர்வசி கூட அவங்கெல்லாம் வந்து தே ஆர் செலஸ்டியல் கேர்ள்ஸ். அப்போ அவங்க வந்து அவங்களோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லிடுற. ஊர்வசிக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட போய் என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா சத்திரியனுடைய கடமை. சத்திரியன் வந்து அதை மறுக்க முடியாது. அந்த பெண்ணை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது அவங்களுடைய தர்மம். ஆனா அதை அவர் பண்ணல. பட் சொர்க்கலோகத்துல அந்த சத்திரிய தர்மம் எல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு பெண் வந்து கேட்கும் போது அர்ஜுனனுக்கு வந்து அது கடமை, அந்த பெண்ணை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது. பட் அர்ஜுனன் அதை மறுக்கிறதுனால ஊர்வசி கோவம் வந்து என்ன பண்றாங்க, சாபம் கொடுத்துடுறாங்க, நீ அழியா போகுது அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் வந்து தன்னுடைய சாபத்தையும் எப்படி மாத்திக்கிறார், ஒரு வரமா மாத்திக்கிறார். அந்த கலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை வச்சு நம்ம எப்படி பக்தி பண்ணலாம்னு பார்க்கணும். அந்த சூழ்நிலையில நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு பார்க்கணும். ஆஹா இந்த மாதிரி ஒரு சாபம் வந்துருச்சே, எப்படி நான் வந்து 1 வருஷம் நான் எப்படி அழியா இருக்கணுமா, இது இவ்வளோ கேவலம் அப்படின்னா மகாபெரிய வீரன், மிக பெரும் வீரன். சாந்தி மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சாபம் அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் அவர் இது மாதிரி நினைக்கல. ஓகே இந்த சாபம் கிடைச்சதா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நினைச்சார். பட் அந்த அஜ்ஞாத வாசத்தும் போது என்ன பண்றார், அந்த சாபத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார். ஓகே அந்த 1 வருஷம் நான் என்ன பண்ணிக்கிறேன், பிருகநலா அப்படிங்கிற பெயர்ல விராடமனுடைய மகளான உத்தராவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது, நடனம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஏத்துக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா,
கௌரவர்களுக்கு கொஞ்சம் ஹிண்ட் கிடைக்குது. மேபி இவங்க விராட தேசத்துல இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. அப்போ சகுனி மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இது யாருக்கு தெரியாது இந்த பிளான் அப்படின்னாக்க, பீஷ்மருக்கோ திருதராஷ்டருக்கோ தெரியாது. பட் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க 5 பேரும் அங்கதான் இருக்காங்க. அதே விராட தேசத்துல 5 பேரும் இருக்காங்க. திரௌபதியும் இருக்காங்க. திரௌபதி வந்து அந்த ராணிக்கு வந்து ஒரு பணிப்பெண் மாதிரி இருக்காங்க. யுதிஷ்ட மகாராஜர் அந்த அரசவையில ஒரு சேவகனா அந்த அரசனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. பீமனுக்கு சொல்லவே தேவையில்ல, சமையல் கட்டை எடுத்துக்கிட்டாரு. நகுல சகாதேவர்கள் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா பசுக்குட்டில பராமரிக்கிறாங்க. அவனா அதுல அவங்க வந்து எக்ஸ்பர்ட். பசு குதிரை இதுலெல்லாம் அவங்க அந்த சாஸ்திரத்துல அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனால அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. அர்ஜுனன் தான் இந்த பிருகநல்லாவா இருக்கார். ஸோ இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டினுடைய எல்லையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஒரு அரசனை கைப்பற்றுறதுன்னா முதல்ல எதை கைப்பற்றுவாங்கன்னா அவங்களுடைய பசுக்களை கைப்பற்றுவாங்க. அவங்கள பசுக்களை கைப்பற்றி கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பீஷ்மர் எல்லாரையும் கூட்டிட்டு பெரிய படை, குருட்சேத்திர இந்த மாதிரி மிகப்பெரிய படை, கர்ணன் எல்லாரும் இருக்காங்க. துரோணாச்சாரியார், பீஷ்மர், கர்ணன் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த விராட ராஜா அப்போ அங்க இல்லை, இந்த நாட்டுல இல்லை. அவரோட பையன் அவர் பேரும் உத்தர. அந்த உத்தர இருக்கான், அவன் சரியான தொடநடுங்கி வந்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேரெல்லாம் கிளம்பி போயாச்சு. ஆனா படையை பார்த்து என்ன பண்றான், ஆஹாஹா பீஷ்மர் துரோணர்லாம் வர்றாங்க, கர்ணன்லாம் இருக்க, நீ திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறான். அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, இதெல்லாம் சரி கிடையாது, புறமுதுகிட்ட எல்லாம் வரக்கூடாது, நீ தேரை ஓட்டு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. உன்னை நம்பி நீயோ வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, 2ஆம் கட்டம், உன்னை நம்பி வந்து என்ன வந்து தேரை ஓட்ட சொல்றியா, என்னோட உயிர் போடும், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். இல்ல நீ தேரை ஓட்டு, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லி நீ தேரை மட்டும் ஓட்டு, நான் மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சரின்னு ஒரு வழியா தைரியத்தை, ஏன்னா நிறைய அவனுக்கு பூஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ வந்து ஒரு பெரிய வீரன், ஹா ஹூ அப்படின்லாம் சொல்லி அவனை வந்து பூஸ்ட் பண்ணி தேரை ஓட்ட வைக்கிற. அப்போ இவங்க வந்து இந்த அஜ்ஞாதவாசம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு மரத்துல வந்து வச்சிருக்காங்க. இந்த சோமி மரம் அப்படிங்கிற அந்த மரத்துல வந்து எல்லாத்தையும் பாதுகாப்பா எல்லாம் கட்டி எல்லாம் மேல வச்சிருக்காங்க. அங்க போய் என்னோட வில்லையும் அம்பையும் மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதை எடுத்துட்டு போகும்போது அப்புறம் என்ன ஆகுது, அர்ஜுனன் முன்னாடி பீஷ்மர், துரோணர் எல்லாருமே தோத்து போறாங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வருது, இது யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப துரியோதனன் சொல்றான், இது கண்டிப்பா அர்ஜுனன் தான். அவங்க வந்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதனால திரும்ப அவங்க 12 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பீஷ்மர் தான் எல்லாத்தையும் கணிச்சு பார்த்து, இல்லை ரைட் டயத்துல தான் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, அதனால இது தப்பு கிடையாது, அர்ஜுனன் வந்து வெளிப்பட்டது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ உத்தராவை வந்து அர்ஜுனனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி விராட தேசன் அந்த ராஜா சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் பையன் இருக்கான் அபிமன்யு கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அபிமன்யுக்கும் உத்தராவுக்கும் திருமணம் நடக்குது. அதே மாதிரி அரவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரவான் வந்து ரொம்ப பெரிய வீரன். அவனை தான் முதல்ல குருட்சேத்திர போருக்கு முன்னாடி அரவானை தான் பலி கொடுத்துடுறாங்க. கடோத்கஜன் வந்து பீமனுடைய மகன், அவனும் வந்து குருட்சேத்திர போர்ல இறந்து போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த பப்ருவாகன், இவர் வந்து யாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அப்பா யாருன்னே தெரியாது, உலுபியோட மகன். ஸோ அர்ஜுனன் அவர் தோக்கடிப்பார். அவர் தோக்கடிச்சு அர்ஜுனன் வந்து மயக்கம் போட்டு விழுந்து, அதுக்கப்புறம் உலுபி வந்து அர்ஜுனனை தெளிவுபடுத்துவாங்க. ஸோ புரோபா சொல்றாரு, இங்க வந்து மணிப்பூர், அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் என்ன, அவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய சந்ததிகள் தான் அப்படிங்கிறத சொல்றார். இது வந்து அர்ஜுனனை பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ குருட்சேத்திர யுத்தத்துல பகவானால ஒரு குழப்பத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவரால் நமக்கு பகவத்கீதை கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நம்ம பாகவதத்திலே படித்தோம். எப்படி வந்து பீஷ்மர்கிட்ட போய் அவங்க வந்து உபதேசம் கேட்டாங்க, அதெல்லாம் நம்ம வந்து படித்தோம். அடுத்த பதம், மிருகேந்திர இவ விக்ராந்தோ நிஷேவ்யோ ஹிமவான் இவ திதிக்ஷுர் வாசுதேவோசௌ சஹிஷ்ணுஹு வெதராவ் இவ. இக்குழந்தை ஒரு சிங்கத்தை போல பலசாலியும் இமயமலைகளைப் போல புகலிடம் அளிக்க தகுதி உள்ளவரும் ஆவார். இவர் பூமியைப் போல பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களைப் போல சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். ஸோ மக்களை பத்தி சொன்னாங்க இத்தனை நேரம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இயற்கையில எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள் உயர்ந்ததா இருக்கோ அதெல்லாம் சொல்லி அவருடைய புகழ சொல்றாங்க. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை.
எதிரியை விரட்டுவதால் ஒருவர் பெரும் பலசாலியாக இருக்கும் பொழுது அவர் சிங்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறார். வீட்டில் ஒருவர் ஓர் ஆட்டுக்குட்டியைப் போலவும் விரட்டுவதில் ஒரு சிங்கத்தைப் போலவும் இருக்க வேண்டும். ஒரு மிருகத்தை விரட்டுவதில் சிங்கம் தோல்வி அடைவதே இல்லை. அதை போலவே நாட்டின் தலைவர் எதிரியை விரட்டுவதில் ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. இமயமலைகள் எல்லா வகையான செல்வங்களுக்கும் புகழ் பெற்றவையாகும். அவற்றுள் வசிப்பதற்கு எண்ணற்ற குகைகளும், உண்பதற்கு நல்ல பழங்களை கொண்ட எண்ணற்ற மரங்களும், தாகத்தை தணிப்பதற்கு நல்ல நீரூற்றுகளும் மற்றும் நோய்களை தீர்ப்பதற்கு ஏராளமான மருந்து சாமான்களும் தாது பொருட்களும் உள்ளன. பௌதிக செழிப்பை பெற்றிராத எந்த மனிதனும் இப்பெரும் மலைகளை புகலிடமாக கொண்டு இவற்றிலிருந்து தேவையானதை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். பௌதிகவாதிகள் மற்றும் ஆன்மீகர்கள் ஆகிய இருவருமே இமாலயத்தின் மிக சிறந்த புகலிடத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பூமியில் வாழ்பவர்களால் பல்வேறு தொல்லைகள் விளைகின்றன. இக்காலத்து மக்கள் பூமியில் அணு ஆயுதங்களை வெடிக்க துவங்கி உள்ளனர். இருப்பினும் சிறு குழந்தையை தாய் மன்னித்து விடுவதைப் போல் பூமியும் மக்களிடம் பொறுமையாகவே உள்ளது. பெற்றோர்கள் குழந்தைகளின் தீய செயல்கள் அனைத்தையும் எப்பொழுதும் சகித்துக் கொள்கின்றனர். மிக சிறந்த அரசர் ஒருவர் இவ்வெல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்கக்கூடும். குழந்தை பரிசித்தோ இவ்வெல்லா நற்குணங்களையும் பூரணமாக பெற்றிருப்பார் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு சிங்கம் மாதிரி பலசாலியா இருப்பார். இமயமலை மாதிரி எல்லாருக்கும் புகலிடம் கொடுப்பார். பூமியை போல இவர் ரொம்ப பொறுமையா இருப்பார். அதே மாதிரி இவரது பெற்றோர் இவங்கெல்லாம் எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருந்தாங்களோ அந்த மாதிரி இவரும் ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருப்பார் அப்படின்லாம் இவருடைய புகழ் சொல்லப்படுகிறது. ஸோ இன்னும் நிறைய இருக்கு இவருடைய புகழ். அதை நாம நாளை தொடருவோம். உங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? எஸ் மாதாஜி. சொல்லுங்க. அந்தர் தானாஸ்திரம் அப்படின்னா என்ன மாதாஜி? குபேரனிடமிருந்து அந்தர் தானாஸ்திரத்தையும் ஒரு அஸ்திரம், இந்த பாசுபத அஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம் சிவபெருமான் கிட்ட கிடைக்குது இல்லையா? வஜ்ராயுதம் இந்திரன் கிட்ட இருந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு அஸ்திரங்கள், அதனுடைய உபயோகம் என்ன அப்படின்லாம் எனக்கு அவ்வளவெல்லாம் தெரியாது. ஒரு அஸ்திரம், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு வெப்பன் கிடைச்சிருக்கு, அதை வச்சு அவர் என்ன பண்றாரு? ஒரு பேரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே மாதாஜி. ஒரு வெப்பன் பார்ப்பாங்க, இப்படி வச்சு ஒரு மந்திரம் சொல்லி அப்படி விட்டாங்கன்னா ஒரே மழையா வரும், விட்டாங்கன்னா ஒரே நெருப்பா வரும். சோ அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல மந்திர சக்தினால மேஜிக் கிடையாது. நமக்கு இப்ப அது மேஜிக் மாதிரி இருக்கு, பட் அதெல்லாம் ரியல். அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் அந்த நாள்ல அப்படி இருந்தது. ஓகே மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. அப்ப பீஷ்மர் என்ன சொல்லி அவர் இங்க இல்லைன்னு சொல்றாரு மாதாஜி? எதை சொன்னீங்க, எனக்கு புரியல. இல்ல, டைம் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அவங்க ஒரு வருஷம் இருக்கணும்னு இருக்கு இல்லையா? ஆமாங்க மாதாஜி. இப்போ நம்ம டைம் எப்படி கால்குலேட் பண்றோம்? ஜனவரி பிப்ரவரி பார்த்து நம்ம இப்போ 2025 இப்போ நமக்கு முடிய போகுது. 26 நியூ இயர் வரப்போகுது. நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்போம், நியூ இயர்னு சொல்லி. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா திதி வச்சு கால்குலேட் பண்ணாங்க இல்லையா? அமாவாசை, பௌர்ணமி, அந்த திதியை வச்சு தானே கால்குலேட் பண்ணுவாங்க. டைம் கால்குலேஷன் அப்படிங்கிறது அந்த நாள்ல அப்படித்தானே இருந்தது. நீங்க குருஷேத்திர யுத்தம் எப்போ ஆரம்பிச்சது, எந்த திதியில ஆரம்பிச்சா நல்லது, எந்த திதியில அவங்க பீஷ்மர் விழுந்தார், அது எல்லாமே என்ன பண்ணி பாக்குறாங்க? திதியை தானே கால்குலேட் பண்றாங்க. கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்போ பௌர்ணமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பாருங்க, பிரதமை, திதியை, திருதியை அப்படின்னு வரிசையா போட்டிருப்பாங்க. பிரதமைனா என்ன? 1ன்னு அர்த்தம். த்விதியைனா 2, திருதியை 3, அதுக்கப்புறம் 4 சதுர்த்தி, 5வது பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, அதுக்கப்புறம் ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. திரும்ப என்ன வராது? 5 வராது. அப்ப என்ன வந்துடும்? அமாவாஸ்யா அப்படின்னு வந்துடும். இந்த 1 2 3 4 கால்குலேஷன், அது நம்ம 1 2 3 3ன்னு தமிழ்ல சொல்றோம், 1 2 3 4 அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்களை அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை நாழிகை, எத்தனை ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். முகூர்த்தம்னா 45 மினிட்ஸ்.
அந்த ம் ஒரு முகூர்த்தம், அதுக்கப்புறம் நாழிகை, இதெல்லாம் வச்சு ஒரு நாளை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ம் சந்திரனுடைய அந்த இதை வச்சு, மூமெண்ட்டை வச்சு நாட்கள் வந்து கணிக்கப்படுது நமக்கு. ஆ பௌர்ணமி டு பௌர்ணமி ஒரு மாசம் நமக்கு, ம் இல்லையா? அந்த மாதிரி. ஆமா அப்போ ஒரு வருஷம் இவங்க வந்து அஜ்ஞான வாசம் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ம் ரூல், அந்த விதி. அந்த 12 வருஷம் அவங்க வந்து காட்டுல இருக்கணும், ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசம் இருக்கணும். அஜ்ஞாத வாசம்னா அவங்க யாருன்னு அடையாளமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியக்கூடாது, அந்த மாதிரி அவங்க இருக்கணும். ம் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்துக்கிறாங்க. திரௌபதி ம் எங்கேயாவது ஒரு ஒரு பெரிய ஒரு அரசிக்கு போய் ஒரு பணிப்பெண்ணா போய் இருக்க முடியுமா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு பணிப்பெண் மாதிரி அவங்க இருக்காங்க. அப்பதான் அந்த அரசியோட தம்பி, பேரு கீச்சகன், அவன் வந்து திரௌபதியோட அழகை பார்த்து திரௌபதியை அடையணும்னு ஆசைப்படுறான். ஸோ அவங்க ஆ அக்காட்ட போய் ரொம்ப வம்பு பண்ணி, எனக்கு எப்படியாவது இந்த பொண்ணை நான் அனுபவிச்சே ஆகணும்னு, எனக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிறான். அவங்க சொல்லி பார்க்குறாங்க, இதை பார்த்தா அப்படிலாம் தெரியலப்பா, ஏதோ கொஞ்சம் நல்ல பொண்ணாக தான் தெரியுது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. கேட்கவே மாட்டேங்க. இல்லை இல்லை இல்லை, நான் அனுபவிச்சே ஆகணும். என்ன அக்கா நீ, நீ ஒரு பெரிய ராணியா வேற இருக்க, என்ன உன்னோட தம்பியோட இந்த ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுபானங்கள் எல்லாம் தயாரித்து திரௌபதி கையில் கொடுத்து, நீ இதை கொண்டு போய் கீச்சகன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா, நம்ம ஏதோ அக்கம் பக்கத்தில் விட்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவோம்ல குழந்தைங்களை விட்டு, அந்த மாதிரி இவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க திரௌபதி, இதை நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு. ஸோ ம் திரௌபதி ரகசியமா எப்பவுமே பீமனை சந்திப்பாங்க, மற்ற யாரையும் ரொம்ப ம் சந்திக்க மாட்டாங்க, பீமனை மட்டும் சந்திப்பாங்க. பீமன்கிட்ட போய் அழுகுறாங்க, எனக்கு இதெல்லாம் ம் தேவையா? 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒருத்தருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த கீச்சகன் வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு உடனே, நீ கவலையப்படாத, நீ போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற பீமன். அப்போ திரௌபதி போறாங்க, கீச்சகன் வந்து ஆஹா இந்த பெண் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா அங்க போனது யாரு? திரௌபதி கிடையாது, பீமன் தான் ம் திரௌபதி மாதிரி போறாரு. போய் போய் என்ன பண்றார், கீச்சகனை வந்து ஒரு வழி பண்ணி கொன்னுடுறார். ஸோ ஓ கீச்சகன் மரணத்து போதே இவங்களுக்குலாம் சந்தேகம் வருது, இது நிச்சயமா பீமன் தான் இது மாதிரி கொல்ல முடியும். ஏன்னா கரெக்ட். கீச்சகனுடைய கை காலு எல்லாத்தையும் வயத்துல போட்டு சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிடுறார், ஓ பிசைஞ்சு கொண்டுடுறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரியான ஒரு போர்க்கலை வந்து பீமனால மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் அந்த மாதிரி கொலை பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாரும் ஒன்னா தானே படிச்சிருக்காங்க, துரோணாச்சாரியர்கிட்ட எல்லாரும் ஒன்னா தானே படிச்சிருக்காங்க. ம் ஸோ அப்பவே ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் யாரால பீஷ்மரையோ துரோணரையோ தோற்கடிக்க முடியும்? அது கண்டிப்பா அர்ஜுனனா தான் இருக்கும். அதனாலதான் அங்க போறாங்க. கீச்சகன் மரணத்துக்கு அப்புறம் தான் சரி, இது கண்டிப்பா பாண்டவர்கள் தான், இவங்களை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் 12 வருஷம் நமக்கு கவலை கிடையாது, திரும்ப ஆ இவங்களை அனுப்பிச்சிடலாம். எப்படி எப்படி திட்டம், அதாவது கெட்டது பண்றதுக்கு யோசிக்கிறதுன்னா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா திரும்ப அவங்கள 12 வருஷம் அனுப்பிச்சு விட்டுறலாம், நம்ம 12 வருஷம் ஹாயா இருக்கலாம். 12 வருஷத்துல ஒரு நிமிஷம் கூட அவங்க நிம்மதியா இல்லை. ஆனா இந்த மாதிரி ம் பிளான் பண்ணி அவங்களை திரும்ப அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ வெளிப்படுறாங்க இல்லையா, அர்ஜுனன் வெளிப்பட்டார் இல்லையா. ஸோ இது ம் அர்ஜுனன் தான் அப்படின்னு முடிவு பண்றதை வச்சு, ஆனா பீஷ்மர் சொல்றாரு, இல்ல இல்ல, கரெக்டா 1 இயர் முடிஞ்சிருக்கு, கரெக்டா இந்த ம் திதியிலேருந்து இந்த திதி வரைக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ அர்ஜுனன் வெளிப்பட்டதுல தப்பே கிடையாது, சரியான நேரத்துல தான் அர்ஜுனன் வெளிப்பட்டிருக்கான். அதனால பாண்டவர்களுக்கு உரிய பங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திரும்ப என்ன பண்றாங்க, அது அப்புறம் பகவான் கொண்டு மாதாஜி போறார். குருச்சேத்திர போர்க்களத்துல வந்து பலி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களே மாதாஜி, அவர் பேர் என்னங்க மாதாஜி, ஏதோ சொன்னீங்களே மாதாஜி? அரவான் அரவான். அரவான். ஓகே. ம். அவங்க வந்து உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பையன். ஆஹா, அரவான் வந்து பீமனுக்கும் யாருக்கும், இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்தவர் தான் அரவான். இடும்பி. அவரைதான் பலி கொடுக்குறாங்க. ம். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி உங்கள்கிட்ட ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்கலாமா மாதாஜி? எஸ் கேளுங்க மாதாஜி. இந்த நாளைக்கு ஏதோ அபிஜித் நட்சத்திரம்னு ஏதோ சொல்றாங்க, மார்னிங் சுபே 5 சம்திங், அது உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா மாதாஜி? தெரியாது மாதாஜி. ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம். மார்னிங் எழுந்திருக்கணும், மங்களாரத்தி போகணும், கோலம் போடணும், சாண்டிங் பண்ணணும். நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. எனக்கு வந்து ஹரே என்னன்னாக்க கிருஷ்ணா மாதாஜி. ஹரே எப்பவுமே கிருஷ்ணா. வந்து ஜாதகம் இதெல்லாம் ரொம்பலாம் எனக்கு கிருஷ்ண கான்சியஸ் வரதுக்கு முன்னாடி ரொம்பலாம் நம்பிக்கையும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ கல்யாணத்தை எப்போ பார்க்கறது அது மட்டும் தானே தவிர, மற்றபடி இந்த ஜோசியம் பார்க்கறது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை எப்போ ரொம்ப ஜோசியம் கிடையாது. ஜஸ்ட் டுமாரோ இல்லை மார்னிங். சொல்றேன், இப்போ வந்து கிருஷ்ண கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அதெல்லாம் விட்டாச்சு. இன்னைக்கு என்ன என்னோட நட்சத்திரம் கேட்டா கூட எனக்கு தெரியாது, நீங்க என்ன ராசி நட்சத்திரம் கேட்டா கூட எனக்கு தெரியாது. இது பாசிட்டிவ் தான் ஆக்சுவலா மாதாஜி, அது சிம்பிள் திங் தான். பாசிட்டிவ் தான், எனக்கு புரியுது. என்ன அந்த என்ன ஏதாவது நல்ல விஷயமா இருக்கும்னா டெய்லி காலம்புற மங்களாரத்தி,
நாம ஜபம், நம்மளுடைய சேவை, இதை விட அதுதான் மங்களகரமானது உலகத்துல எதுவுமே கிடையாது. கரெக்ட் மாதாஜி. தேர் தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்றைய பாசுரம் யார் பாட போறீங்க? பாடுவா மாதாஜி. ஹரே பாடுங்க. கிருஷ்ணா. யார் பாடல? சோபனா மாதாஜி பாடுவீங்களா? ஹேமா மேடமும் பாடட்டும், அதுதான் சொல்ல வந்தேன். ஹேமமாலினி மேடமே பாடட்டும். அப்படி அவங்க ஒண்ணும் சொல்ல வாய்ஸ் நல்லா முடியாது. இருக்கு. யாராவது ஒரு மாத்தி மாத்தி பாட வேண்டியது, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். ஓகே, கரெக்ட். அவங்களுடைய அந்த பாட்டு இது நல்லா இருக்கு, அதனால அவங்கள ஓகே, பாடுங்கன்னு சொல்லுவாங்க. பாடுங்க மாதாஜி. கீச்சல் ரெங்கோ ரெங்கோ ஆனை காத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தியினால் வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசை பாடுத்த தயிரவோ கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரும்பாவாய். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா பாடுறீங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ அருமையான பாசுரம். காலம்புரை எழுந்து பகவானை பாடு அப்படின்னு தான் ஆண்டாலும் சொல்றாங்க. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை கேட்டும் தூங்கிட்டு இருக்கியா, எழுந்துரு எழுந்துரு அப்படிங்கிறாங்க. ஸோ நாமளும் எழுந்து என்ன பண்ணலாம்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஒரு கொஸ்டின் மாதாஜி, சொல்லுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இந்த ஸ்ரீரங்கத்துல முதல் 10 அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலங்க மாதாஜி, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பகல் 10 ராப்பத்து பண்ணுவாங்க. பகல் 10 பகல் 10 ராப்பத்து பகவான் ஒவ்வொரு வாகனத்துல எழுந்தருள்வார். அப்போ அரையர் சேவை நடக்கும். பல விதமான பகவானுக்கு உண்டான சேவைகள் ரொம்ப விசேஷம். 365 நாளும் ஸ்ரீரங்கத்துல விசேஷம்தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷம். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி பகல் 10, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் நடக்கிறது ராப்பத்து. ஸோ நிறைய அது என்ன சொல்றது, சோ மெனி டீடைல்ஸ். ரங்கநாதருக்கு சேவைகள் செய்யறதுக்கு ராமானுஜர் அவ்வளவு இதை கொடுத்துருக்கார், நியமங்களை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு சேவையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப பர்சனலாக இருக்கும். ரொம்ப பர்சனலாக ரங்கநாதருக்கு அவ்வளவு பிரியமா பக்தர்கள் சேவை செய்வாங்க. ஸோ அந்த விசேஷங்கள் தான் பகல் 10 ராப்பத்துன்னு சொல்லப்படுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.